பிசாசு ஒரு டார்கெட்டை வச்சு ஒரு கூட்டத்தை வச்சு அவனுக்குன்னு ஒரு பவுண்டரியை செட் பண்ணி அந்த பவுண்டரிக்குள்ள ஒவ்வொரு பவுண்டரியிலும் ஒவ்வொரு விதமான ஸ்பிரிட் கிரியேட் செய்யும். சென்னை பட்டணத்தில் நாங்கள் ஒரு இடத்துல ஊழியம் செய்யும் போது அந்த சென்னையில் நிறைய டெரிட்டரிஸ் இருக்கு. ஆக்சுவலி அங்கே அவங்க சொன்னாங்க, அந்த பாஸ்ட்ரமா இந்த ஏரியாவில் வாலிப பிள்ளைங்க தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 10 நாளைக்குள்ள 5 பிள்ளைங்க செத்துருச்சு ஒரே ஏரியாவில். அவங்க சொல்லும் போது எங்களுக்கு அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. எப்படி இது நடக்குது? ஒவ்வொரு டெரிட்டரியில் பிசாசு ஒரு டெரிட்டரிக்குள்ள, சென்னையில் இதே மாதிரி இன்னொரு டெரிட்டரி போனோம். அந்த சபைக்குள்ளே போய் பார்த்தா அந்த சபையில் நிறைய வாலிப பிள்ளைங்கள் ஓரின சேர்க்கை. எங்கங்க? சபைக்கு வெளியில் நான் சொல்லலை, எனக்கு சபைக்கு வெளியில் எங்களுக்கு வேலை இல்லை, சபைக்குள்ளே தான் எங்களுக்கு வேலை. நான் பார்த்தது சபைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உட்கார வச்சு அந்த பிள்ளைகளுக்கு அதை குறித்து சொல்லி, எத்தனையோ இப்போ ஜூடாலாம் குழந்தை இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த டைம் எல்லாம் இல்லை. அப்போ நான் 4 வருஷம் நானும் அவர் மட்டும்தான், அதனால தூக்கம் இல்லை, எதுவுமே இருக்காது. அவ்வளோ நேரம் உட்காந்து அந்த பிள்ளைகளோட பேசி அவங்களுக்கு டெலிவரன்ஸ் பண்ணி அவங்களை கொண்டு வரதுக்கு அவ்வளோ. ஏன்னா சபைக்குள்ள சத்துரு இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க? ஏன் டெரிட்டரியிலேயே அவனை யுத்தம் செஞ்சு முடிக்காததுனால அவனை எங்க வெளியிலே அவனை காலி பண்ணிருக்கணும். இன்னைக்கு அவனை வெளியில காலி பண்ணாதனால அவன் உள்ள வந்து உட்காந்துருக்கணும்.